தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்ததன் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதாக பல்வேறு கட்சியினர் கருத்து தெரிவித்துள்ளனர். வழக்கில் மனுதாரர்களில் ஒருவரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தீர்ப்பின் மூலம் பாஜகவின் ஊழல் வெளிப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்று வழங்கி இருக்கிற தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்பு. இது ஒரு இந்திய ஜனநாயகத்தின் ஆன்மாவை காப்பாற்றுகிற ஒரு தீர்ப்பு. மிகப்பெரிய ஊழல். நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட நிதியில கிட்டத்தட்ட 96% நிதியை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே பெற்றிருக்கிறது. நிறுவனங்கள் தரக்கூடிய நிதி கமுக்கமாக இருக்கும் என்று சொல்வது அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமானது, சட்டத்துக்கு புறம்பானது என்று உச்சநீதிமன்றம் இன்று அளித்திருக்கின்ற தீர்ப்பை மனதார வரவேற்கின்றேன். இது ஒரு சிறந்த தீர்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு பிஎம் கேர் ஃபண்டுக்கும், ஏனென்றால் அதுவும் எல்லாம் ரகசியமாக இருக்கின்றது, வரும் என்று எதிர்பார்க்கிறோம். பாஜகவின் படுமோசமான கார்ப்பரேட் கொள்ளைக்கு இந்த தீர்ப்பு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். And I think therefore this is a very welcome verdict and a judgment. And I would also like to put on record our deep sense of appreciation of our councils. தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு என காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பின்னடைவு இல்லை என்று தமிழக பாஜக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய பின்னடைவு பாரதிய ஜனதா கட்சிக்கு. உச்சநீதிமன்றம் அரசியல் அமர்வு சாசனம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மையை, அந்த உண்மையான செய்தியை சொல்லி இருக்கிறது. எப்படியெல்லாம் இவர்கள் தவறு செய்வார்கள் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்வார், மோடி தவறு செய்வார் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். இந்த இது ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்த தேர்தல் பத்திரங்கள் இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறவங்கள சம்பந்தப்பட்ட திருப்பி கொடுக்கணும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது மிகுந்த வரவேற்புக்குரியது. எனவே இது அவங்களுக்கு விழுந்திருக்கிற ஒரு மரண அடி என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது பின்னடைவு இல்லை, லீகலா அக்கௌண்டபிளா யாரு பணம் கொடுக்கறாங்களோ, எந்த பார்ட்டிக்கு அவங்க கொடுக்கறாங்களோ அதை கொடுக்கலாம். அது ஒரு அக்கௌண்டோட பார்ட்டிஸும் அதை செலவு பண்ணணும். இந்த தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வரவேற்கக்கூடியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையை ஆளுநர் அவமதித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஆளுநர் அவமதித்து மக்களாட்சியின் மாண்புக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட வீடுகளை 2000 கோடி ரூபாய் செலவில் பழுது பார்க்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ 2,50,000 வீடுகளை அடுத்த 2 ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் 2000 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து பேசிய அவர் சட்டமன்றத்தை ஆளுநர் அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். கடந்த 2 நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். மத்திய பாஜக அரசை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் தற்போதாவது கேள்வி எழுப்புகிறாரே என்று ஆறுதல் அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என்பதை முதலமைச்சர் தற்போதாவது ஒப்புக்கொண்டாரே என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இதுநாள் வரையில் பாஜக கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பரவாயில்ல, இப்ப நான் எதுக்குறேன்னு சொல்லிட்டார்ல. இது வரைக்கும் அடிமை கிடுமைன்னு பேசின முதலமைச்சர்கிட்ட அவர் வாயிலிருந்து வந்துட்டு பதில் எதுக்குறான்னு வாயில் வந்துட்டு இல்ல, ஒத்துக்கிறீங்களா? எதுக்குறான்னு சொல்லிட்டார்ல, நீங்க தானே சொன்னீங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமா இருந்தால் ஆதரிப்போம், பாதகமா இருந்தால் எதிர்ப்போம். அது ஆளுகின்ற போது கூட்டணியா இருந்தாலும் சரி, இல்லது கூட்டணி இல்லாமல் வெளியில இருந்தாலும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள். நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் தமிழகத்திற்கு வரவுள்ளார்.
தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் வரும் 24ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதத்தோடு நிறைவடைய உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தலைமை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி அந்தந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இறுதிக்கட்ட ஆலோசனை செய்து வருகிறார். அதன்படி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து சென்னையில் வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இரு மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார். வாக்காளர் பட்டியல், வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தேவை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலங்களுக்கு சென்று நடத்தும் இறுதிக்கட்ட ஆலோசனை மார்ச் மாதம் 13ஆம் தேதி நிறைவடைவதால் அதன் பின்னர் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினர் வரும் 19ஆம் தேதி முதல் விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். வரும் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விருப்ப மனு விநியோகம் குறித்த அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி முதல் கட்சி தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் விண்ணப்ப கட்டணமாக 2000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மாலை 6 மணிக்குள் அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அப்போது வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மக்களவைத் தேர்தலுக்கான சின்னம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்தார். மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டுகின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட ஏதுவாக பம்பரம் சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் மதிமுக சார்பில் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை வைகோ சந்தித்தார். அப்போது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுவின் நகலை வழங்கினார். மக்களவைத் தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு அண்மையில் தேர்தல் ஆணையம் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது. பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி.கே. மணியை செய்தியாளர் சந்திப்பின் போது அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிந்து கொண்டார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் புதன்கிழமை பாமகவின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து நிழல் அறிக்கை குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது பாமக கௌரவ தலைவரும் சட்டமன்ற குழு தலைவருமான ஜி.கே. மணி உடனிருந்தார். அன்புமணி பேட்டியளித்துக் கொண்டிருக்கும் போதே ஜி.கே. மணி சட்டசபைக்கு செல்ல நேரமாகிவிட்டது என அன்புமணியின் காதில் கூறினார். இதனால் அதிருப்தியடைந்த அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. மணியை போறதுனா போங்க என கடிந்து கொண்டார். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டா கேட்டுப்பாங்க. அவங்க நீங்க என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல, துடிச்சிட்டு இருக்கிறாரு. கிளம்பு, போறதா கிளம்புங்க. பணிப்பெண் துன்புறுத்தல் வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகனும் மருமகளும் கொடுமைப்படுத்தியதாக புகார் அளித்த பெண் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக எம்எல்ஏ இ. கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை செய்த இளம்பெண் தான் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இதனையடுத்து எம்எல்ஏவின் மகன் ஆண்டோ மதிவாணன் அவரது மனைவி மர்லினா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆந்திராவில் இருந்த 2 பேரும் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஜாமீன் கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் தாக்கல் செய்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் அன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி நிர்மல்குமார் உத்தரவிட்டார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக
முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி உள்ளிட்டோர் மீதான வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் வெள்ளிக்கிழமையன்று தீர்ப்பு வழங்குகிறது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மேலூர் தேர்தல் அதிகாரியும் வட்டாட்சியருமான காளிமுத்துவை தாக்கியதாக முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி உள்ளிட்ட 21 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது மு க அழகிரி ஆஜராகியிருந்தார். இந்நிலையில் வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்க பட்டியலிடப்பட்டுள்ளது. சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 4% இடஒதுக்கீட்டில் 1% பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும், டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதன்கிழமை அன்று சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தை மறித்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2வது நாளான இன்றும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு ஈவேரா சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இத்தனை பேர் நிக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஐ கான்டாக்ட் கிடையாது. அந்த காரணத்தினால இந்த சமூகம் தொடர்ச்சியா எங்களை புறக்கணிச்சுட்டு வருது. சோ அதனாலதான் சட்டப்படியான இடஒதுக்கீடு ஒரே 1% சார். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 168 கல்வி நிறுவனங்கள் இருக்கு. 168 கல்வி நிறுவனங்கள்ல ஒரே ஒரு பார்வை ஒரு இடத்துலயும் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகளை நிரப்பியிருந்தா கூட இன்னைக்கு நாங்களாம் இருந்திருக்க மாட்டோமே. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனை அடுத்த பகுதியில் போக்குவரத்து சீரானது. பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை ஆராய்ந்து அரசு பரிசீலிக்கும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த 2 நாட்களாக சென்னையில் போராடி வருகின்றனர் என்றும் அவர்களது கோரிக்கையை அரசு ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 667 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் நடப்பு நிதியாண்டில் திமுக ஆட்சியில் 1106 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் 2759 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் கீதா ஜீவன் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்திற்கான காரணத்தை ஆராய்ந்து அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பொதுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வரும் 20ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகள் வரும் 20ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். www.tge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடவுச்சொல்லை கொண்டு மாணவர்களுக்கு அனுமதிச் சீட்டை பதிவிறக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அனுமதிச் சீட்டுகளை தவறாமல் பதிவிறக்கம் செய்து கொள்ள அரசு தேர்வுகள் இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார். ஜேஇஇ முதன்மை தேர்வில் பர்சன்டைல் அடிப்படையில் மதிப்பெண் வழங்குவதில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாடு முழுவதும் ஜனவரி 24ஆம் தேதி முதல் கடந்த 1ஆம் தேதி வரை நடைபெற்ற ஜேஇஇ முதன்மை தேர்வு முடிவுகள் கடந்த 12ஆம் தேதி வெளியாகின. இதில் 130 முதல் 140 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் 89% பெற்றுள்ள நிலையில் 70 முதல் 75 மதிப்பெண் வரை பெற்ற மாணவர்களும் அதே 89% பெற்றுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 30, 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் 1 லட்சத்திற்கும் குறைவான மாணவர்கள் தேர்வு எழுதிய சூழலில் 27ஆம் தேதி நடந்த தேர்வில் மட்டும் 3 லட்சம் பேர் அனுமதிக்கப்பட்டதே இந்த தவறுகளுக்கு காரணம் என கூறப்படுகிறது. Number of students writing the exam also is calculated. Appo when there is a difference of the number of writing, how can you say that it is an equal distribution of percentile? ஜேஇஇ முதன்மை தேர்வில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் புரோட்டான் மெயிலை முடக்க மத்திய தகவல் தொடர்புத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கடந்த 8ஆம் தேதி சென்னையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனால் பதறியடித்துக் கொண்டு பள்ளிகளுக்கு சென்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்றனர். சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு புரோட்டான் என்ற மின்னஞ்சல் நிறுவனத்தில் பயனர் ஒருவர் இந்த மிரட்டலை விடுத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மின்னஞ்சல் அனுப்பிய நபரின் விவரங்களை வழங்க காவல்துறை கோரிக்கை விடுத்த நிலையில் அதற்கு புரோட்டான் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதனையடுத்து மத்திய தகவல் தொடர்புத்துறையின் உதவியை நாடிய காவல்துறை புரோட்டான் மெயிலை முடக்குமாறு கோரிக்கை விடுத்தது. அதன் பேரில் புரோட்டான் மெயிலை முடக்க மத்திய தகவல் தொடர்புத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் தனித்து போட்டியிட இருப்பதாக தேசிய மாநாட்டு கட்சி அறிவித்துள்ளது.